உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சாதாரணமா மனிதரோட வாழ்ந்துட்டு போனவங்க தான் அவங்கள வாழ்ந்துட்டு போய் அப்ப நீங்க யாருடைய அவதாரமும் கிடையாதா? சிவன் யாரோட அவதாரங்கிறீங்க? உருவம் தான் வேற வேற. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா எங்களோட அவதாரம் அன்னபூர்ணி அரசு. இப்போ உங்களை தேடி வரக்கூடிய பக்தர்கள் உங்ககிட்ட என்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்க? நீங்க அவங்களோட பிரச்சனைக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் கொடுக்குறீங்க? அத்தனை பிரச்சனைகள் உள்ளவங்களும் வந்துட்டு தான் இருக்காங்க. அருளாசி பெற்று உடனே அது நிறைவடைஞ்சு திரும்ப ஒரு நன்றி உணர்வா வந்துட்டு போவாங்க அத்தனை பேருமே. அதாவது நான் எது ஒன்றுனாலுமே தைரியமா வெளிப்படுத்திட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா என்கிட்ட உண்மை இருக்கு, சத்தியம் இருக்கு. பணம் வாங்குறேன்னு சொன்னா ஆமா, மக்களுக்கு நான் அனுபவத்தை கொடுக்குறேன், பயனடைய வைக்கிறேன், பணம் வாங்குறேன், உங்களுக்கு என்ன? நீங்க ஐடி ஃபீல்ட்ல இருக்கேன்னு சொல்றீங்க, நல்லா சம்பாதிச்சேன் அப்படின்றீங்க. ஸோ திடீர்னு உங்களுடைய பாதை எதை நோக்கி மாறுச்சு? எதனால மாறுச்சு? இங்கே தீட்சை எடுத்தேன் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி. தீட்சை எடுத்துல பயணத்தில் வரும்போது நிறைய அனுபவங்கள் மாற்றங்கள் உணர்ந்துகிட்டே வரேன். ஒரு பக்கம் வேலையும் போயிட்டு இருக்கு. உணர ஆரம்பிச்சேங்கிறத விட அதுவே கூட்டிட்டு வந்துருமா, இதுக்கு தானே இது இந்த பிறவி அப்படிங்கிறதுனால அதுவே வழி அமைச்சு அதுவே. சாமி அப்படின்னா எங்களுக்கு நிரூபிச்சு காட்டுங்க, நீங்க சாமிங்கிறத நாங்க எப்படி நம்புறது? இது உணரக்கூடிய விஷயம். இங்க வந்தாலே என்னை பார்த்தாலே உணர்ந்துருவாங்க. இதை இங்க எதுவும் நிரூபிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. சொல்றீங்க, கமெண்ட் போடுறாங்க, இங்க வர சொல்லுங்க. வந்தாங்கன்னா அது யாரா இருந்தாலும், அவன் துரோகியா இருந்தாலும் சரி, எதிரியா இருந்தாலும் சரி, உள்ள வந்தாங்கன்னா அவங்க உணர்ந்துதான் ஆகணும். அவங்க பக்தியை நம்ம தடுக்க முடியாது. நிறைய வாட்டி நீங்கள் வேணான்னு சொன்னாலுமே எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் பண்ணுறோங்க, ஏன் நீங்கள் ஏன் தடுக்கிறீங்கன்னு கேட்பாங்க. இப்போ ஆன்மீகத்தில் நாங்கள் பிரபலமாக இருக்கோம். யார் பிரபலமாக இருக்காங்களோ அதை எடுத்து அவங்க நெகட்டிவாக வீடியோ போடணும். இங்கே வந்துட்டு போகிறவங்க எல்லாமே எதை பார்த்து வரீங்க, எதன் மூலம் வராங்கன்னு சொல்லி ஒரு என்கொயரி எடுப்பாங்க. லாஸ்ட்டாக அதில் ஒரு 2 பேர் சொன்ன என்ன விஷயம்னா, இப்போ நம்ம கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரிந்தவங்கலாம் சிவபெருமான், பார்வதி, அம்மன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு கோவிலுக்குள்ளே போகிறோம்னா இவர் தான் அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம கும்பிடுறோம். நீங்கள் கடவுளுடைய மறு அவதாரம் நிகழ்வு, அவங்களே இந்த மாதிரி அவதாரமாக வந்தவங்க தான். அவதாரமாக மனிதராக வாழ்ந்துட்டு போனவங்க தான். அவங்கள வாழ்ந்துட்டு போய் அவங்க. நீங்கள் யாருடைய அவதாரமும் கிடையாதா? இது இப்போ சிவன் யாரோட அவதாரங்கிறீங்க? அவரு தான் மூலவர் நம்ம சொல்லலாம். ஒரு அம்மன் யாரோட அவதாரங்கிறீங்க? மூலதனம் அவங்க தான். அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் அம்மன். இல்லை, இப்போ அம்மன்ல நிறைய அம்மன் இருக்கு சரியா. ஒரு மாரியம்மன் இருக்கு, நிறைய ஒரு அம்பிகை இருக்கு, நிறைய இருக்கு. அவங்களுடைய குணாதிசயங்களை பொறுத்து நம்ம சொல்லலாம். உக்ரமா இருந்தா பத்ரகாளி, சாந்தமா இருந்தா சரஸ்வதி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இல்லை, நான் என்ன கேட்குறேன், இப்போ அம்மன் சாமியிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய அம்மன் இருக்கு, அம்பிகை இருக்கு, நிறைய ஒரு பெண் சாமிகள் இருக்கு, நிறைய ஆண் சாமிகள் இருக்கு. நான் என்ன கேட்குறேன், இப்போ கிருஷ்ணர் யாரோட அவதாரம்னு சொல்லுவீங்க, சிவன் யாரோட அவதாரம்னு சொல்லுவீங்க, இல்லை குறிப்பிட்ட ஒரு அம்மன் எடுத்து இவங்க யாரோட அவதாரம்னு கேட்டால் அந்த அவதாரமும் அது செயல்பட்டுருக்கு, அதனால பேர். அதுக்கு முன்னாடி அது வேற ஒரு பேர்ல செயல்பட்டுச்சு. அது செயல்பட்ட சக்தி ஒண்ணுதான், உருவம் தான் வேற வேற. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா எங்களோட அவதாரம் அன்னபூர்ணி அரசு. இது காலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, மாரியம்மன் சொல்லுது, காளி சொல்லுது, இது பல காலம், எவ்வளோ ஒரு நூற்றாண்டு காலம் கழித்து பார்த்தாலும் எப்படி அதில் ஒரு பேர் இருக்கோ அது மாதிரி அன்னபூர்ணி அரசு. ஓகே, இப்போ உங்களை தேடி வரக்கூடிய பக்தர்கள் உங்ககிட்ட என்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்க? நீங்கள் அவங்களோட பிரச்சனைக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் கொடுக்குறீங்க? ஸோ இப்போ ஒரு இடத்துக்கு போனோன்னா திரும்ப திரும்ப ரொட்டீனாக சில பேர் வருவாங்க இல்லையா? ஸோ அவங்க எந்த மாதிரியான விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறாங்க? எல்லா பிரச்சனையுமே தான். இங்கே வாய் விட்டு கேட்கறது இல்லை. எல்லாமே பொருளாதார பிரச்சனையாகட்டும், ஒரு உடல் சம்மந்தப்பட்ட நோய் ஆகட்டும், அவங்களுக்கு ஏதோ ஒரு நிறைய பிரச்சனைகள் வருது, ஏதோ ஒரு இடம் விற்கிறாங்க, விற்க முடியாமல் இருக்குது, ஏதோ அவங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது, இது மாதிரி இதுதான்ங்கிறது இல்லை. அத்தனை பிரச்சனைகள் உள்ளவங்களும் வந்துட்டு தான் இருக்காங்க. அருளாசி பெற்று உடனே அது நிறைவடைஞ்சு திரும்ப ஒரு நன்றி உணர்வாக வந்துட்டு போவாங்க அத்தனை பேருமே. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் நன்றி உணர்வாக தான் திரும்ப திரும்ப வந்துட்டு போறாங்க. ஓகே, இப்போ சில பேர்லாம் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள சாமி இறங்கும் அந்த ஒரு ஒரு சில வினாடிகள் மட்டும் அருள் வாக்கு சொல்லுவாங்க.
அந்த நேரத்தில் வந்து மட்டும் பக்தர்கள் வந்து கேள்வி கேட்பாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அது எப்போ முடியும் அப்படின்னா அருள்வாக்கு வந்து இந்த மாதிரி உன் கஷ்டம் இப்போ தீரப்போகுது, உன் கஷ்டம் எல்லாம் முடிய போகுது, உனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அருள்வாக்கா நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லைம்மா. இது வந்து அருள்வாக்கே இல்லை முதல்ல. இது வந்து அருளாசி. அவங்க வந்து பக்தியா வேண்டிட்டு போனாலே அவங்களோட குறைகள்லாம் நிவர்த்தி இங்க வந்து ஆகும். இன்னொன்னு செயல்படுறதுங்கிறது கிடையாது. அதுவா தான் இருக்கேன் நான். இதுதான் சொன்னேன். ஒரு அவதாரமா வர்றது அப்படிங்கிறதே அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வந்து தான் அது செயல்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. 24 ஹவர்ஸ்மாவே அதுவாக தான் நான் இருப்பேன். அதனால இது வந்து ஏதோ ஒன்று ஒரு டைம்ல செயல்படும், ஒரு அருளாக்கு மாதிரி சொல்றது அது கிடையாது. அதுவாக தான் இருந்து அருளாசி கொடுக்கறதாகட்டும், அதுவாக இருந்து தான் உங்ககிட்ட பேசுறதாகட்டும், அதுவாக இருந்து தான் யூடியூப்ல ஒரு ஆன்மீகத்தை போதிக்கிறதாகட்டும், எல்லாமே அதுவா 24 ஹவர்ஸுமாவே அதுவாக தான் அந்த சக்தியாக தான் இருப்பேன். இந்த வித்தியாசம் முதல்ல தெரிய மாட்டேது. ஒரு ஒரு அருளாசி வந்து ஆன்மீக ரீதியா அந்த பிரபஞ்ச சக்தியாவே இருந்து ஒரு ஆசி கொடுக்கறதுக்கும் ஒரு அருள்வாக்குக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேது. இப்போ வந்து ஒரு இப்போ எனக்கு ஏன் இவ்வளோ சூழ்நிலைகள் வந்தது இதுக்கு தான். அதாவது ஒரு 3 வருஷம் முன்னாடி என்னை வந்து அது ஆட்கொள்ளுது. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 3 வருஷம் முன்னாடி வேணால் ஒரு ரெண்டா இருந்தேன்னு வேணால் சொல்லலாம். அது அப்போ வந்து என்னை ஆட்கொள்ளும் போது ரெண்டா செயல்பட்டேன். எனக்கு நிறைய சூழ்நிலைகள் வருது இந்த சமுதாயம் மூலமாகட்டும். ஏன் கொடுக்குது அப்படின்னா என்னையை பக்குவப்படுத்தி என்னை உருமாற்றி அதுவாகவே நான் ஆகணும். அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுவாக தான் இருக்கேன். அது ஒரு கொண்டு வந்து அப்படியே சூழ்நிலையை கொடுத்து உருமாற்றி நீ அதுவாக தான் இருக்க, இன்னும் போ எதுக்குமே செவி சாய்க்காத, போன்னு என்னை அப்படியே கலந்து கூட்டிகிட்டு வந்து அதுவாக தான் இருக்கேன். இங்கே வந்து இன்னொன்று வந்து செயல்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம எல்லார் மாதிரியும் இல்லாமல் ஒரு வித்தியாசமாக நம்ம இருந்தாலே ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறதே போய் நல்ல டாக்டராக பாருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட்ஸ் எல்லாருக்குமே வரும். ஒரு வித்தியாசமா உங்களை நோக்கி வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன, ஏதாவது சொல்ல முடியுமா? கமெண்ட்ஸ்லாம் நாங்கள் பார்த்தது கிடையாது. இல்லை, யாராவது சொல்லியிருப்பாங்க, இல்லை பேசியிருப்பாங்க, அது காதுபட கேட்டிருப்பீங்க இல்லையா சில விஷயங்கள். வந்து அவங்களோட குறைகள் நிவர்த்தியானது. ஒன்னேன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் இங்கே வந்து பணமே வாங்கலாமா, ஆனால் பணம் வாங்குறோன்னு சொல்லி சில யூடியூப் சேனல் பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வேணால் நான் சொல்கிறேன். அதாவது நான் எது ஒன்றுனாலுமே வந்து தைரியமாக வெளிப்படுத்திட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா என்கிட்ட உண்மை இருக்குது, சத்தியம் இருக்குது. அதனால் யாருக்கும் இங்கே பயப்படணும், இதை வந்து தெரியாமல் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. நான் என்னை எப்படி இயக்குதோ எப்படி உணர்த்துதோ அதை வெளிப்படுத்திட்டு போயிட்டே இருப்பேன். பணம் வாங்குறேன்னு சொன்னால் ஆமாம், மக்களுக்கு நான் அனுபவத்தை கொடுக்குறேன், பயனடைய வைக்கிறேன், பணம் வாங்குறேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டே இருப்பேன். வாங்கினா தைரியமாக வெளிப்படுத்துவேன். இப்போ வாங்கிறது இல்லை. எப்போ வந்து அந்த 3 வருஷம் முன்னாடி எப்போ நான் அந்த சக்தியாகவே உணர்ந்தனோ அப்போ வந்து அந்த செகண்ட் முடிவு எடுத்தேன். நம்ம வந்து இதை போய் எங்கேயோ பணம் செலவு பண்ணி படித்து கற்றுக்கிட்டு ஏதோ கோர்ஸ் முடிச்சுட்டு வந்து நம்ம இதை கொடுக்கல. யாருக்குமே கிடைக்காத பிறவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை போய் இதை கொடுக்கறது வந்து ஒரு மூச்சு காற்றை விற்கிற மாதிரி, அது வந்து அந்த சக்தியை வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி. அப்படி நம்ம கொடுத்தோன்னா ஒன்று அப்போ இருக்குங்களுக்கு கடவுளும் இல்லாதவங்களுக்கு கடவுள் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுது. இதை நம்ம எப்பயுமே உடல் இருக்கு காலம் வரைக்கும் இதை வந்து இலவசமாக தான் கொண்டு போகணும். நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கு மக்கள், நம்மளை மூலம் அந்த பிரபஞ்சம் பண்ண வந்திருக்கு. அதனால் இதுக்கு வந்து பண்ணக்கூடாது. நான் அந்த சத்தியத்தை காத்து அந்த சத்தியத்தை நான் கொண்டு போகும்போது அந்த சத்தியம் என்னை பார்த்துக்கும். இப்போ வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கேன், அது என்னை பார்த்துக்குது. இப்போ வரைக்கும் நான் இலவசமாக தான் கொண்டு போகிறேன். இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை நல்லா தான் உச்சத்தில் வச்சுருக்கு. இன்னும் நல்லா பார்த்துக்கும், இன்னும் நான் உச்சத்தில் தான் இருக்க போகிறேன். ஓகே சார், 2 பேரோட குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கிறீங்க, ஏதாவது சொல்ல முடியுமா? நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க. நீங்கள் சார்? நான் பிசி. ஓகே. சரி, இப்போ எல்லாருமே படித்த வேலைகள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அது ஏதாவது பார்த்தீங்களா? நீங்கள் ஏதாவது ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? கிடையாது. ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன் அதுக்கு முன்னாடி. ஓகே, நான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு ஐடி ஃபீல்டில் ஒரு ஹை பொசிஷன் ஜாபில் தான் இருந்தேன். ஒரு நல்ல சேலரியில். இந்த பயணத்தில் வரும்போது எப்போ நான் என்னை முழுமையாக உணர்ந்தனும், ஆன்மீகத்துக்காக தான் எனக்கு பிறவி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அதை உணர்ந்த அந்த காலத்தில் வேலையெல்லாம் விட்டுட்டு என்னை இதுக்காக அர்ப்பணிச்சுட்டு ஓகே. அந்த ஒரு தருணம் எப்படி ஏற்பட்டுச்சு? இப்போ உண்மையாகவே நம்ம ஒரு ஆன்மீகம் ரீதியாக ஒரு விஷயம் நம்ம உணர்றோம் அப்படின்னா, ஒன்று யாரையாவது மீட் பண்ணியிருப்போம், இல்லையா ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிருப்போம், நம்மளே நம்ம அறியாமல் வந்து ஓகே நம்மளுடைய பாதை வந்து ஒரு டைவர்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கேன்னு சொல்கிறீங்க, நல்லா சம்பாதிச்சேன் அப்படின்றீங்க. ஸோ திடீர்னு உங்களுடைய பாதை எதை நோக்கி மாறுச்சு, எதனால் மாறுச்சு? 25 வயசுலேயே எனக்கு அந்த தேடுதல் வந்துருச்சு.
ஸோ அந்த தேடுதல் வந்து வேலையில் இருந்துக்கிட்டு என்னுடைய கரியர் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, என்னுடைய தேடுதல் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ரெண்டும் பேரலாக போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு நிறைய இடம் ஆன்மீக ரீதியாக போய் அங்கெல்லாம் உணர முடியல, நாங்களாம் உணர வைக்க முடியல. இதை வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே பல வருஷம் ஆச்சு. அதாவது இங்கே வந்து இந்த இயற்கை சக்தியே வந்து நேரடியாக செயல்படாமல் ஒருத்தர் வந்து உணர வைக்க முடியாது. ஒரு நார்மலான ஒரு குருவோ இல்லை வந்து ஆன்மீகம் சொல்லி தருவாங்களால ஒரு அனுபவத்தையும் அந்த நிலையையோ கொடுக்க முடியாதுன்னு நிறைய இடங்கள் பயணித்து நிறைய முயற்சிகள் பண்ணி அதெல்லாம் வீணானதுக்கப்புறம் தான் என்னால் உணர முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே வந்து தீட்சை எடுத்தேன். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி தீட்சை எடுத்துல பயணத்தில் வரும்போது நிறைய அனுபவங்கள் மாற்றங்கள் உணர்ந்துக்கிட்டே வரேன். ஒரு பக்கம் வேலையும் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு காலகட்டத்தில் தான் முழுமையாக வந்து உணர ஆரம்பித்தேன். இதுக்காக நம்ம வரலை, என்னுடைய அது வந்து உணர்த்தப்பட்டோம் முழுமையாகவே. இவங்க உணர ஆரம்பிச்சேங்கிறத விட அதுவே வந்து அதுவே கூட்டிட்டு வந்துருமா, இதுக்கு தானே இது இந்த பிறவி அப்படிங்கிறதுனால அதுவே வழி அமைச்சு அதுவே வேலையை ஒரு சூழ்நிலையை கொடுத்து வேலையை விட வச்சு அதுவே வந்து எங்களை சந்திக்க வச்சு எல்லாமே அந்த இயற்கை சக்தியே பார்த்துக்கும். இங்கே நம்மளோட முயற்சி நம்மளோடதுங்கிறது அங்கே எதுவுமே இருக்காது. ஓகே. இப்போ நிறைய இடங்கள்ல நம்ம போறோம் அப்படின்னா, சாமி அப்படின்னா எங்களுக்கு நிரூபிச்சு காட்டுங்க, நீங்க சாமிங்கிறத நாங்க எப்படி நம்புறது அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இது வந்து உணரக்கூடிய விஷயம். இங்க வந்தாலே என்னை பார்த்தாலே உணர்ந்துருவாங்க. இதை இங்க வந்து எதுவும் நிரூபிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. இங்க வந்து அம்மாவை பார்க்குறாங்க, அங்க தானா இங்க வந்து அவங்களோட முயற்சியால பக்தி பண்ணலை, என்னை பார்க்கும் போதே அவங்க ஏன் அந்த பரவசத்துக்கு போறாங்க, அந்த தானா கையெடுத்து தானா ஒரு பக்தி பரவசத்துக்கு போயிடுறாங்க. அந்த உணர்வும் கனெக்டிவிட்டி ஆக ஆரம்பிச்சிடும். இங்க வந்தாலே வர அத்தனை பேருமே அவங்க அதான் நீங்க சொல்றீங்க, கமெண்ட் போடுறாங்க, இங்க வர சொல்லுங்க. வந்தாங்கன்னா அது யாரா இருந்தாலும், அவன் துரோகியா இருந்தாலும் சரி எதிரியா இருந்தாலும் சரி, உள்ள வந்தாங்கன்னா அவங்க உணர்ந்துதான் ஆகணும். அவன் மன்னிச்சிடுங்க தவறா பேசிடுதுன்னு சொல்லிட்டு தான் போய் ஆகணும் அவங்க. ஓகே. அந்த அளவுக்கு மாறிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு காஸ்மிக் எனர்ஜி வெளிப்பட்டுட்டு இருக்கோம். அதை வந்தாலே அதை வந்து உணர்ந்துதான் ஆகணும். ஓகே. இப்போ நாங்கள் ரீசன்ட் டைமில் இந்த சோஷியல் மீடியா பக்கம் போகும்போதோ இல்லை யூடியூப் பக்கம் போகும்போதோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் நான் அகோரி, நான் தீட்சை வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒருத்தர், இன்னொரு பக்கம் நான் கடவுள்கிட்ட பேசுவேன், நான் கடவுளுடைய கடவுளுக்கும் எனக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு ஒரு சிலர். இப்போ நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா, நான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா, ஆன்மீகம் வந்து ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ்க்காக எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ, பணத்துக்காக இந்த வேலையை பார்க்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சிச்சு. சரி, இது உண்மையா இல்லை நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் வந்து மற்ற விஷயங்களெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு வந்து ஆன்மீகம் வந்து வியாபாரமாக தான் ஆக்கப்பட்டிருக்குது. இங்கே வந்து பார்த்தாலே தெரியுமே, நாங்கள் இலவசமாக தான் கொண்டு போகிறோம். அதாவது ஆன்மீகத்தை கையில் எடுக்கிறதுக்கும் அது எங்களை எடுக்கிறதுக்கும் இது வித்தியாசம் இருக்குது. நீங்கள் சொன்னவங்களாம் வேணா ஆன்மீகத்தை வியாபாரம் பண்ணணும்னு நினச்சி ஆன்மீகத்தை அவங்க கையில் எடுத்துருக்கலாம். இது எங்களை எடுத்திருக்கு. அந்த ஆன்மீகம் எங்களை வச்சு இப்போ ஒரு பொம்மைக்கு கீ கொடுத்தா எப்படி அந்த பொம்மை அந்த மாதிரி அது எங்களை வச்சு இயக்கிட்டு இருக்குது. இப்போ உங்களுடைய பர்சனல் செலவுகள் இருக்கும்ல, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க நீங்கள்? எங்களோட வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் இங்கே வரதுக்கு முன்னாடி சென்னையில் இருந்தோம், ஓன் ஹவுஸு, அதோட ரெண்ட் வருது. எங்களோட வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் அதை பார்த்துக்கிறோம். சென்னையில் இருந்தீங்க? ஆமாம். இதை பார்த்துக்கிறது எல்லாமே எங்களோட பக்தர்கள் தான். இந்த பீடத்தை கொண்டு போகிறதாகட்டும், மக்களுக்கு அன்னதானம் பண்ணுறதாகட்டும், அதாவது இங்கே வந்து பயணம் அடைகிறாங்க. பயணம் அடையும் போது நம்மளை மாதிரி மற்ற மக்களும் பயணம் அடையணுமேன்னு சொல்லி அவங்களே எடுத்து நின்று பார்த்துக்கிறாங்க. ஓகே. ஸோ எல்லாருமே கஷ்டம்னு சொல்லிட்டு தான் கோவிலுக்கு வருவாங்க. ஸோ இப்போ அவங்க பக்தர்கள் வந்து செலவு பண்ணும்போது அவங்களுக்கு அது அவங்க நான் என்ன சொன்னேன், பயணம் அடைஞ்சவங்க இங்கே வந்து நல்லா ஒரு அம்மா கிட்ட அருளாசி பெற்று பொருளாதார நிலையில் ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு போய் அம்மாவால தானே நம்ம இந்த நிலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பயனடைஞ்சு இருக்காங்கல்ல, அவங்க தான் அதை எடுத்து பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இங்க வந்து எந்த கட்டணமும் சரிங்களா எதுவுமே வாங்குறது இல்லை சரிங்களா. ஆமா, எல்லாமே இலவசம் தான். எல்லாமே இங்க வந்து இலவசம் தான். நீங்கள் சொல்கிறாங்கல்ல, ஒரு அன்னதானம் பண்ணுறதுக்கோ இதுவோ அவங்களாவே முன் வந்து எடுத்து பண்ணுறாங்க. அவங்க பக்தியை நம்ம வந்து தடுக்க முடியாது. நிறைய வாட்டி நீங்கள் வேணான்னு சொன்னாலுமே எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் பண்ணுறோங்க, ஏன் நீங்கள் ஏன் தடுக்கிறீங்கன்னு கேட்பாங்க சரிங்களா. இது வந்து அவங்களோட உணர்வு, அவங்களோட பக்திய வெளிப்பாடு. இங்கே வந்து ஒரு கட்டணம் நிர்ணயித்து இது கொடுத்தா தான் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்க முடியும், இது கொடுத்தா தான் உங்கள் பிரச்சனை தீரணும், இந்த பரிகாரம் பண்ணுங்கள் அந்த பரிகாரம் பண்ணுங்கள், இந்த மாதிரி இங்கே எந்த விஷயமும் இல்லை சரிங்களா. இங்கே அத்தனையுமே இலவசம் தான். அவங்க நன்றினரோட வெளிப்பாடாக அவங்க பண்ணுறாங்க. இப்போ உங்கள் குடும்பத்தில் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க சரிங்களா. இல்லை இப்போ வெளியில் இருக்கவங்க வந்து கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் அவங்க அப்பா அம்மாவுக்கு பண்ணுறாங்க, அவங்க பார்த்துக்க மாட்டாங்களா அப்படின்னு. உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு உணர்வு, அப்பா அம்மான்னு நீங்கள் பண்ணுறீங்க
அந்த மாதிரி அவங்க அந்த இறைசக்தியோட அந்த ஒரு தாய் தந்தையாக உணர்றாங்க. அவங்க அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கை மாறி இருக்கு. அவங்க ஒரு மன நிம்மதி இல்லாமல் வந்திருப்பாங்க. நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஒரு பிரச்சனை தீர்ந்திருக்கும். பல வருஷமாக ஒரு தடையாக இருக்க விஷயங்கள் விலகி இருக்கும். பொருளாதாரத்தில் அடுத்த நிலையில் போயிருக்காங்க. ஏதோ ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க, பெரிய கோரிக்கை. அது வந்து அம்மாவோட அருளால் நிறைவேறி இருக்கு. அந்த நன்றி உணர்வை ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுத்தணும்ல. அதான் அவங்க விருப்பத்தில் வெளிப்படுத்துகிறாங்க. ஓகே, இங்கே எதுவுமே கட்டாயம் கிடையாது. அவங்களோட விருப்பத்தில் பயனடைஞ்சு நன்றி உணர்வாக இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ சில அந்த கோவில்கள் கட்டுறதாகட்டும், சில விஷயங்கள் செய்கிறதாகட்டும் ஆன்மீக ரீதியாக லாஸ்ட்டாக அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, இது வந்து தான் போயிட்டுருக்கு. ஒரு ஆன்மீகத்தில் ஒருத்தர் வராரு அப்படின்னா அவருடைய ஃப்யூச்சர் வந்து இங்கே தான் முடியும். ஸோ லாஸ்ட்டாக அப்படி நீங்களும் அதே மாதிரி போயிடுவீங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு அப்படி தோணுது. ஸோ உண்மையாக நடக்குமா ஃப்யூச்சரில்? நான் நிறைய சொல்கிறது இதான், நாங்கள் எதுவுமே இங்கே முடிவு பண்ணுறது கிடையாது. எங்களை வச்சு என்ன அந்த இயற்கை நிகழ்த்துதோ அந்த நிகழ்வோடு இணைஞ்சு போவோம். நாங்கள் வந்த நோக்கம் என்னென்னா, இங்கே மக்கள் அனைவருமே வந்து இறைவன்கிறது எங்கேயோ இருக்கக்கூடிய ஒன்று இல்லை, உங்களுக்குள்ளே தான் அந்த இறைவன் இருக்கான். அதை நீங்கள் உணரும் போது எல்லாமே உங்கள் சூழ்நிலையாகட்டும் பிரச்சனையாகட்டும் எல்லாமே மாற ஆரம்பித்து வாழ்க்கையை நீங்கள் கொண்டாட்டமாக வாழ்வீங்க. இதுதான் எங்களோட போதனைங்கிறது, இதுதான். ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ இறுதியாக மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உணர்ந்து பக்தியாக வரவங்களுக்கு அவங்களோட குறைகளை தீர்த்து, ஆன்மீகம் தாகம் இருக்குது, என்னை உணரணும்னு ஆர்வம் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஆன்மீக அனுபவங்களை கொடுத்து அவங்களுக்குள்ளே இருக்க அந்த இறைநிலையை உணர்த்துறதுக்கு இருக்கும். அந்த பயன்படுத்தணும்னு இதை வந்து உணர்றவங்க, பயன்படுத்துகிற விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக வந்து எப்போ வேணாலும் இங்கே வந்து எங்களோட அருளாசையும் ஆன்மீக ஞானத்தையும் நீங்கள் பெற்றுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் கேட்கும்போதே ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, சோஷியல் மீடியா எல்லாரோட கேள்வியுமே சோஷியல் மீடியா சம்மந்தப்பட்ட கேள்வி தான் இருக்குது. இன்னொன்று, சோஷியல் மீடியா மட்டும் மக்கள் இல்லை. இன்றைக்கி என்ன மக்களோட கண்ணோட்டம், பொதுவான கண்ணோட்டம் என்ன இருக்குது அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் என்ன ஒரு பிம்பம் இருக்கோ அதை தான் அவங்க பார்க்குறாங்க. சரிங்களா? இப்போ சோஷியல் மீடியா மட்டும் மக்கள் இல்லை. இந்த சோஷியல் மீடியாவில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒருத்தருங்க போய் நேரில் அவங்க வந்து பார்த்ததில்ல, அவங்கள பற்றி என்னன்னே தெரியாது. சரிங்களா? இது வந்து அவங்களோட ஒரு வியூஸ் போகணும், சம்பாதிக்கணும், அவங்க வயிற்று பழப்புக்காக அவங்க பண்ணுற விஷயங்கள் தான். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்க வந்து முன்னாடி சொன்னாங்க, ஒரு இறைசக்தி வந்து ஒரு கெட்ட சக்தி செயல்படும், அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் தான். அந்த நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்க இப்போது 1,00,000 வியூஸ் போகுது, ஒரு 1 மில்லியன் வியூஸ் போகுது, ஒரு 1000 பேர் கமெண்ட் போடுறாங்க. அந்த 1000 பேர் தான் மக்களா? சரிங்களா? ஒன்று, அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸில் நிறைய இப்போ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் போட முடியாத காரணம் என்ன அப்படின்னா, அவ்வளோ ஒரு வன்மம் பொறாமை பிடிச்சவங்க இருக்காங்க. எத்தனோ மக்கள் வந்து அந்த பேட்டியை பார்த்துட்டு வராங்க. நூற்றுக்கணக்கான மக்கள் வராங்க. இந்த நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கே ஏதாவது பாசிட்டிவ் கமெண்ட் போடுவாங்களான்னு கேட்டால் போட மாட்டாங்க. யாருமே குப்பையை கிளற மாட்டாங்க, குப்பைக்கு நடுவில் போய் கிளற மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த கமெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் உள்ளது வந்து ஒரு குப்பையில் போய் கிளற மாதிரி. அதனால் மக்கள் யாரும் விருப்பப்படுறதில்ல அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு. ஒன்று, அவங்க மட்டும் மக்கள் கிடையாது. ரெண்டாவது வந்து ட்ரோல் பண்ணுறது. ஒரு 30-40 ஒரு ட்ரோல் சேனல், ஒரு 50 ட்ரோல் சேனலில் இருக்குது. இவங்க வந்து எங்களை மட்டும் இல்லை, எல்லாரையும் கேலி கிண்டல் பண்ணி, சரியா, அதில் பணம் பார்த்து அவங்க வயிற்று பொழப்புக்காக சம்பாதிக்கிறது ஒரு கேலி பண்ணுறவங்களெல்லாம் பாருங்கள். அரசியலில் யார் பிரபலமாக இருக்காங்களோ, சினிமாவில் யார் பிரபலமாக இருக்காங்களோ, அது மாதிரி இப்போ ஆன்மீகத்தில் நாங்கள் பிரபலமாக இருக்கோம். யார் பிரபலமாக இருக்காங்களோ அதை எடுத்து அவங்க நெகட்டிவாக வீடியோ போடணும். நெகட்டிவாக வீடியோ போட்டால் தான் அவங்களுக்கு வியூஸ் நிறையா போகும். ஓகே, இது வந்து வியூஸ்க்காக பண்ணுறாங்க. அவங்களோட பிஸ்னஸ், அவங்க வயிற்று பொழப்புக்காக பண்ணுறாங்க. சரிங்களா? இதை வச்சு மட்டும் வந்து மக்கள் வந்து அங்கே முடிவு பண்ணிங்க அப்படின்னா சொல்ல போனால் எங்களை அவங்க கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்தர் வந்திருந்தாங்க. இங்கே வந்துட்டு போகிறவங்க எல்லாமே வந்து எதை பார்த்து வரீங்க, எதன் மூலம் வராங்கன்னு சொல்லி ஒரு என்கொயரி எடுப்பாங்க. லாஸ்ட்டாக அதில் வந்து ஒரு 2 பேர் சொன்ன என்ன விஷயம்னா, யூடியூப்பில் நான் வந்து உங்களை நான் பார்த்தது இல்லை, எதுவும் உங்கள் ஸ்பீச் கேட்டதில்லை, சும்மா யூடியூப்பில் பார்த்துட்டே இருக்கும்போது உங்களோட ட்ரோல் வீடியோ தான் ஒன்று இருந்தது, அந்த ட்ரோல் வீடியோ பார்த்துட்டு நான் படுத்துட்டேன். காலையில் எழுந்திரிச்சு நார்மலாக வந்து என் வீட்டில் வந்து சாமி படங்களுக்கு அந்த லட்சுமி சரஸ்வதியெல்லாம் வச்சுருப்பேன். அந்த சாமி படத்துக்கு நான் போய் பூஜை பண்ணிட்டு தான் நான் வெளியில் கிளம்புவேன். அந்த மாதிரி பூஜை பண்ணும் போது அதில் உங்களோட உருவம் வந்தது, எனக்கு ஒன்றுமே முடியல, நான் பார்த்தே ஆகணும்னு ஒரு மாதிரி பதறி அடித்து வந்தாங்க. இங்கே வந்து நிறைய என் மேலே வந்து பொறாமையில் உள்ளவங்க தான் கமெண்ட்ஸ் போடுறவங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த பீடம் நம்பரு, வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு பதிவு வந்துருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்து காட்டினாங்க.
அதான் ஒரு லேடி போட்டிருந்தாங்க, எங்களுக்கு வந்து முதல்லையே உங்கள் மேலே வந்து சொல்ல முடியாத அளவு பொறாமை இருக்கும். அதாவது எங்கள் திருமணத்துக்கு முன்னாடியே பொறாமை அளவுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து அழகாக இருக்கீங்க, இளமையாக இருக்கீங்க, எப்போவுமே ஒரு சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கீங்க, நிறைய மக்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க, எல்லாத்தையும் பார்த்து கொஞ்ச நாள் அளவுக்கு அதிகமாக பொறாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை கிடச்சிருச்சு, அதை எங்களால் இன்னும் பொறாமல் அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு. இந்த பொறாமையோட வெளிப்பாடாக தான் ஃபேஸ்புக்கில் நாங்கள் அத்தனை பேருமே உங்களை தவறாக போட்டுட்ருக்கோம், எங்களை என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படியே போட்டிருந்தாங்க. அப்படியே ஒரு கமெண்ட்ஸ் வந்து அப்படியே வாட்ஸ்அப்பில் எடுத்து போட்டிருக்காங்க. எங்கள் அளவுக்கு அதிகமாக உங்கள் மேலே பொறாமல் இருக்குது, அதனால தான் நாங்கள் உங்களை சோசியல் மீடியாவில் நெகட்டிவாக போடுறோங்கிறாங்க. ஓகே. ஸோ உங்களுடைய எதிரின்னு யாராவது இருக்காங்களா பர்டிகுலராக, இவங்க தான் எங்களை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது யாராவது இருக்காங்களா? எதிரின்னு பார்த்தா பொறாமப்படுறவங்க தான். யாராக இருக்கலாம் எங்களை பார்த்து பொறாமை வருதோ அவங்க தான் எதிரி. அந்த பொறாமை இப்போ ஆனால் அந்த பொறாமை வந்து அவங்கள தான் அழிக்கும். நாங்கள் இன்னும் வளர்ந்துட்டே தான் போவோம். இந்த 3 வருஷம் முன்னாடி அழிக்கணும்னு கையில் எடுத்தாங்க, இது எங்கே கொண்டு வந்து வச்சிருக்கு, எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. இப்போ அது மாதிரி அழிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அழிஞ்சு போவாங்களே தவிர, நாங்கள் இன்னும் வளர்ந்துட்டு இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் பயனடைய தான் போகிறாங்க, இன்னும் உச்சத்தில் தான் இருப்போம். நன்றி.